நம்ம மரணித்த பிறகு கபர் வாழ்க்கையை நம்புகிறோம். கேள்வி கணக்கு விசாரணையை நம்புகிறோம். அந்த விசாரணையில் இறுதியில் கொடுக்கப்படுகின்ற தீர்ப்பை நம்புகிறோம். அந்த தீர்ப்பினால் ஏற்படுகின்ற பாக்கியங்களை நம்புகிறோம். தீர்ப்பினால் விளைகின்ற சாபங்களையும் நம்புகிறோம். இப்படி இருக்கிற நாம அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சிலரை பார்க்கவே மாட்டேன், சிலரிடம் பேசவே மாட்டேன், சிலருடைய பாவங்களை தூய்மைப்படுத்தவே மாட்டேன், 11 கேட்டகரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் மூலமாகவும் அல்லாஹ்வின் வஹீயின் மூலமாகவும் நமக்கு சொல்லி காட்டுறது. அப்ப அந்த கேட்டகரியில நம்ம இருக்கோமா என்று நாம் சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அற்புதமான தருணத்தில் மறுமையில் அல்லாஹுவால் பார்க்கப்படாத, பேசப்படாத, தூய்மைப்படுத்தப்படாத நபர்கள் யார் என்பதை நாம் சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சூரத்துல் முல்கில் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, இறைவன் மரணத்தை வழங்கியிருக்கிறான், வாழ்வை வழங்கியிருக்கிறான். இந்த இரண்டும் எதற்காக மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இந்த தேர்வில் எவ்வாறு தேர்ச்சி பெறுகிறார்கள், களமாடுகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது படைப்பின் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், படைப்பின் நோக்கமே வணக்கம் என்பதாக குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை, இந்த மனித குலத்தை படைத்ததின் நோக்கம் இரண்டிற்காக. இறைவன் இரண்டையும் வழங்கியிருக்கிறான். ஒன்று ஆசை, அதே போன்று உலகத்தில் உள்ள கவர்ச்சிகள், இன்னும் நம்முடைய வாழ்வில் பெற வேண்டிய, பெற துடிக்கிற ஏராளமான சுகபோகங்கள், இவைகளெல்லாம் சிந்திக்கக்கூடிய, அதை நினைத்து ஏங்கக்கூடிய, அதற்காக பாடுபடக்கூடிய உள்ளம், அறிவு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஒன்றையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நாம் செய்து கொண்டிருப்பது தவறா சரியா, நம்முடைய வாழ்வை சரியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோமா, செய்கின்ற வியாபாரம் அல்லாஹுக்கு ஒப்பானதா, பேசுகின்ற வார்த்தைகள் சரியா தவறா, கொடுக்கல் வாங்கல் சரியா தவறா, இதையும் சிந்திக்கக்கூடிய அறிவையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அப்ப ஆசைப்படக்கூடிய உள்ளம், ஏங்கக்கூடிய அந்த எண்ணம், உலகத்தின் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என்கிற பிரியம், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதையெல்லாம் மார்க்க வரம்போடு, வரையறையோடு, கட்டுப்படுதலோடு, நமக்கு அனுமதிக்கப்பட்டதின் அளவுகோலோடு அனுபவிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் அறிவும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க எங்கு கேள்வி எழுகிறது என்று சொன்னால், நம்மில் வழங்கப்பட்டிருக்கிற இரண்டு விஷயங்களுக்கும் ஆசை அறிவை மிஞ்சி விடுகிறதா, அறிவு ஆசையை மிஞ்சி விடுகிறதா? பொருளாதாரம் ஈட்டுகிறேன், உழைக்கிறேன், பாடுபடுகிறேன், ஆனால் அது இறைவனுடைய வரையறையோடு நான் செய்து கொண்டிருக்கிறேனா? அந்த பொருளாதாரத்தில் உச்சம் பெற வேண்டும் என்ற சிந்தனை இருந்தாலும் அந்த சிந்தனை உச்சம் எவ்வாறு அமைய வேண்டும்? இறைவனின் வரம்போடு, அவன் விதித்த வரைமுறைகளோடு நான் அதை பெற வேண்டும் என்ற அந்த கூடுதல் அறிவோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை அன்றாடம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறிய பாவங்களுக்கு இதெல்லாம் தண்டனைன்னு சொல்லியிருக்கிறான், பெரிய பாவங்களுக்கு இதெல்லாம் தண்டனைன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப தண்டனையும் சொல்லப்பட்டது வெறும் சொல்லப்பட்டதல்ல, செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுவது. அதையும் மூமின்களாகிய நாம் உறுதியாக நம்பியிருக்கிறோம். இன்று தொழுகையை எதனால் நிறைவேற்றுகிறோம்? ஜும்மா தொழுகை எதனால் நிறைவேற்றுகிறோம்? எல்லாவற்றிற்கும் சொல்லப்பட்ட காரண காரியங்கள் ஒரு நாள் நிகழ்த்தப்படும், சந்தித்தே தீர்வோம் என்று உறுதியாக நம்பி இருக்கிறோம். அதை நம்பவில்லை என்றால் நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. அப்ப நம்பிய நாம் அதனால் இந்த கொள்கையில், இந்த மார்க்கத்தில், இந்த சிந்தனையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது நம்ம செய்கின்ற சிறு பாவங்களுக்கெல்லாம் தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்குல்ல, பெரு பாவங்களுக்கெல்லாம் தண்டனை சொல்லப்பட்டிருக்குல்ல, இதெல்லாம் வெறும் சொல்லப்பட்டதா? செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுவது எப்போ வரைக்கும்?
நம்முடைய பாவங்கள் மரணிப்பதற்கு முன்பு உலகத்தில் மன்னிக்கப்படாதவரை. அப்ப சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் நிறைவேற்றப்படும். யாருக்கு மன்னிப்பு இல்லையோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாரை அல்லாஹ் மன்னிக்கவில்லையோ, யார் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவர்களுக்கு. அப்ப அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப செய்திகளை சொல்லியிருக்கிறான், அதனால்தான் ரப்புல் ஆலமீன் சாப செய்திகளை சொல்லியிருக்கிறான். அப்ப இதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இதை விளங்கி வைத்து இயன்ற அளவு நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மரணித்த பிறகு கபர் வாழ்க்கையை நம்புகிறோம், கேள்வி கணக்கு விசாரணையை நம்புகிறோம். அந்த விசாரணையில் இறுதியில் கொடுக்கப்படுகின்ற தீர்ப்பை நம்புகிறோம். அந்த தீர்ப்பினால் ஏற்படுகின்ற பாக்கியங்களை நம்புகிறோம். அந்த தீர்ப்பினால் விளைகின்ற சாபங்களையும் நம்புகிறோம். இப்படி இருக்கிற நாம அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சிலரை பார்க்கவே மாட்டேன், சிலரிடம் பேசவே மாட்டேன், சிலருடைய பாவங்களை தூய்மைப்படுத்தவே மாட்டேன் என்கிற ஒரு 11 கேட்டகரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் மூலமாகவும் அல்லாஹ்வின் வஹீயின் மூலமாகவும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த கேட்டகரியில நம்ம இருக்கோமா என்று நாம் சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், வாழ்வு எவ்வாறு அமையுமாம், ஒருவர் சுவனத்திற்குரியவராகவே பார்க்கப்படுவார் உலகத்தால். அவர் கரெக்டாக தொழுவக்கூடியவருங்க. அவர் எப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா, அவருக்கு இருக்கிற மார்க்க சிந்தனை, அறிவு, ஆர்வம் தெரியுமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இறுதியில் அவர் என்ன பண்ணுவாராம், அவருடைய வாழ்வு மாறி போய் நரகத்தில் போயிடுவார். இறுதி முடிவு அவ்வாறாக அமைந்து விடும். ஒருவர் நரகத்திற்குரிய காரியத்தையே செய்து கொண்டிருப்பார், ஆனால் இறுதி முடிவு அவருக்கு சுவனமாக அமையும். அப்ப நம்முடைய இறுதி முடிவு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் இப்பொழுதே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரியான நன்மைகளை நாம் செய்யும் பொழுது மறுமையில் இத்தனை ஆண்டு காலம் பாடுபட்டு தொழுகையை நிறைவேற்றி நன்மை தீமைகளை சரிபார்த்து வாழ்ந்து இறைவனால் அங்கு புறக்கணிக்கப்பட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு இழிவு வேறு எதுவும் இல்லை. அப்ப அந்த இழிவுக்கு உள்ளாகிவிடக் கூடாது என்பதற்காக நம்ம சில காரியங்களை விரைவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், கல்லா அவ்வாறில்லை, இன்னஹும் ரப்பிஹிம் அந்நாளில் அவர்களுடைய இறைவனால், யௌமைதின் அந்நாளில் என்னப்படுவாங்க, லா மஹ்பூபூன் தடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான். அவர்கள் யார் என்று சொன்னால், வலாயு கல்லிமுல்லாஹு யௌமைதின் யௌமுல் கியாமா, அல்லாஹுவால் தடுக்கப்படுகின்றவர்கள் யார் என்று சொன்னால், வலாயு சக்கீஹிம் வலகும் அதாபுன் அலீம், அந்த சாராரை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இது சூரத்துல் பக்ரால 174வது ஆயத்தாக பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் குற்றவாளிகளை பார்த்து பேசக்கூடிய செய்திகளை திருமறை குர்ஆனில் பார்க்கத்தான் செய்கிறோம். நரகவாசிகளை பார்த்து பேசக்கூடிய செய்திகளை பார்க்கத்தான் செய்கிறோம். நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவையுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான், பேசத்தானே செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஹுது அவர்களை பிடியுங்கள், விலங்கிடுங்கள். யாரை பார்த்து சொல்றான்? நரகவாசிகளை பார்த்து மலக்குமார்களுக்கு ஆர்டர் போடுவான். அல்லாஹ் பேசத்தானே செய்கிறான். யாரிடம் பார்க்க மாட்டான், யாரை பேச மாட்டான், யாரை தூய்மைப்படுத்த மாட்டான்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை பார்வை அந்த மக்களிடத்தில் இருக்காது. அல்லாஹுவால் அந்த மக்களை கருணையால் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பாக்கியங்கள் கூற மாட்டான், நற்செய்திகள் கூற மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களை மன்னிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் ரெண்டு சாராரையும் பார்க்கத்தான் செய்வான், பேசத்தான் செய்வான். அந்த பார்வையும் பேச்சும் கனிவும் எப்படி இருக்குங்கிறது தான் இங்கே வித்தியாசம். அப்ப அப்படிப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அப்ப சொர்க்கத்தில் நுழையும் பொழுது சொர்க்கவாசிகளுடைய சம்பவங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஹாலிதீன ஃபீஹா தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களின் கீழ் ஆறுகள் ஓடும், உயர்ந்த கட்டிலில் சாய்ந்திருப்பார்கள். படிச்சிருக்கிறோம்ல திருமறை குர்ஆன்ல, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கோ, அதெல்லாம் இருக்கு குர்ஆன்ல, படிச்சிருக்கிறோம். அந்த சுவனவாதிகளுக்கு அல்லாஹ் அதை விட ஒரு பாக்கியத்தை தருவான். சுவனம் என்பது சாதாரண விஷயமா? சுவர்க்கம் என்பது சாதாரண விஷயம் இல்லை.
அதை அடைவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சிஜ்னுல் மூமினின், மூமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை, ஜன்னத்துல் காஃபிரின், இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் சுவன பூஞ்சோலை அப்படின்னாங்க. அப்போ இந்த சிறைச்சாலையான வாழ்க்கையில் ஒருவன் கட்டுப்பட்டு வாழ்ந்து அவன் வெற்றி பெறும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த சோனம் என்பது சாதாரணமானது இல்லை, நினச்சி பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க மிக அழகாக, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த உள்ளமும் சிந்தனை கூட செய்து முடித்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ்வால் சுவனம் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சுவனத்தில் ஒரு சாட்டை வைக்கின்ற அளவு இடம் கிடைத்தால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியத்தை விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய பாக்கியம், ஒரு சாட்டை வைக்கின்ற அளவுக்கு இந்த சின்ன இடம் கிடைச்சா அவ்வளோ பெரிய பாக்கியமா. ஆனால் அந்த சுவனவாசிகள் யாரு? சாட்டை இல்லை, முழுமையான சுவனம் வழங்கப்பட்டிருக்கு, எல்லாரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் அவரிடத்தில் கேட்பானாம், வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போ சுவனவாதிகள் சொல்வாங்களாம், யா அல்லாஹ், நீ எங்களை பாவத்திலிருந்து மீட்டாய், எங்களுடைய பாவங்களை சுத்தம் செய்தாய், எங்களுக்கு சுவனத்தை கொடுத்திருக்கிறாய். சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திரையை விலக்கி அவர்களுக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பான். அல்லாஹ்வை அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது மலக்குமார்கள் அவர்களை சுவனத்தை நோக்கி அழைக்கும் பொழுது அவர்கள் தன்னை மறந்தவர்களாக அந்த பாக்கியத்தை, அந்த அந்த நிலையை பார்த்து, அல்லாஹ்வை பார்த்து அப்படியே மெய்மறந்து நிற்பார்கள். சுவனத்தை விட அவர்களுக்கு அல்லாஹ்வை பார்ப்பதே சிறந்ததாக இருக்கும். சுவனத்தை பற்றிலாம் தொடர் உரையே இருக்குது, 30 நாள் பேசின செய்திகள்லாம் இருக்குல்ல, பேசி முடியாத செய்திகளும் இருக்குது, அவ்வளோ இருக்குது சுவனத்தை பற்றி. ஆனால் அதை அவங்க துச்சமாக மதித்து அல்லாஹ்வை பார்த்து கொண்டு நிற்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரும். அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பௌர்ணமி நிலவை எப்படி நீங்கள் தடையில்லாமல் பார்ப்பீர்களோ அது போன்று என்ன பண்ணலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறுமையில் அல்லாஹ் நல்லவர்களுக்கு காட்சி அளிப்பான். அப்படி பார்க்கக்கூடியவர்களாக சுவனவாசிகள் இருப்பாங்க. இந்த செய்தி முஸ்லீமில் 297வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்ட பாக்கியத்தை சுவனவாதிகளுக்கு தரான்ல. ஆனால் இந்த அமல்களை செஞ்ச ஆளுக்கு தான், இந்த அமல்களை செய்தவர்களுக்கு சிலருக்கு இந்த பாக்கியங்கள் கிடைக்காது, அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். இவர்கள் யார்? முதல் சாரார் வேதத்தை மறைத்தவர்கள். வேதத்தை மறைத்தவர்கள் என்று சொன்னால் சூரத்துல் பக்ரால் அல்லாஹ் 174வது அத்தியாயத்தில் சொல்கிறான், ஆயத்தில் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் வ யஸ்தருனு பிஹி சமனன் கலீலா. இவர்கள் யார் என்று சொன்னால் குறிப்பாக மார்க்கம் கற்றவர்கள், உலமா பெருமக்கள், ஆலிம்கள், மார்க்கத்தை படித்தவர்கள். மார்க்கத்தை படித்து என்ன பண்ணுறது, மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படாமல் மக்களுக்கு போதிக்காமல் பிதத்துகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் இஸ்லாத்தில் இல்லாதவற்றைகளையும் 1000 குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை எடுத்து காட்டி மௌலூது இல்லை இஸ்லாத்தில், மீலாது இல்லை இஸ்லாத்தில், பிறந்த நாள் இல்லை, கல்யாண நாள் இல்லை, இது போன்ற ஏராளமான மூட பழக்க வழக்கங்கள் இல்லை, மெஹராஜ் இல்லை, பராத் இல்லை, தஸ்பீஹ் நஃபில் தொழுகை இல்லை, எவ்வளவு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை காதலியே வாங்காமல் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள்ல. இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இவர்கள் கெட்டவர்கள். அல்லாஹ் இவர்களை பார்க்கவும் விரும்பவில்லை, பேசவும் விரும்பவில்லை, தூய்மைப்படுத்தவும் விரும்பவில்லை. இவர்கள் அந்நாளில் இழிவுபடுத்தப்படுவார்கள். மார்க்கம் கற்றவர்கள் இதை நாம் உள்ளத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு செய்கிறவங்க இருக்காங்கல்ல, தெரியாமல செய்கிறாங்க, தெரியும், இருந்தாலும் பல சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு உலக ஆதாயத்திற்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தவறுகளில் விழுகிறார்கள். இவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான் இந்த செய்தியையே, மார்க்கம் தெரிந்தவர்கள் பிறருக்கு சொல்லாததினால் அல்லாஹ்வும் சபிக்கிறான், சபிப்பதற்கு தகுதி உடையவர்களும் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இப்போ நமக்கு தெரியுது, பல காரியங்கள் நமக்கு தெரிய தானே செய்யுது. இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியம் தெரிய தான் செய்யும். அந்த காரியத்தை நாம் அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அல்லது அதற்கு எதிராக நடக்கக்கூடிய உறவினர்களிடத்தில், அண்டை வீட்டாரிடத்தில், நண்பர்களிடத்தில், ஊர்வாசிகளிடத்தில், வீதிகளிடத்தில், வசிக்கிற மக்கள் மத்தியில் இதை எடுத்து சொல்லாதவரை என்ன ஆக மாட்டோம், நம்ம இறைவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களாக ஆக்க மாட்டோம். சொல்வது நம்ம கடமை, செய்கிறாங்க செய்யலைங்கிறது 2ஆம் பட்சம். அதை நபிக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதிவிலக்கா சொல்லிட்டான். ஆனால் எனக்கு தெரிந்த இந்த தொழுகையை பற்றிய எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன்? எனக்கு கூடாதுன்னு தெரிந்த மதுவை, புகையை,
சூதாட்டத்தை, இன்ன பிற வட்டியை, இன்ன பிற எல்லா பாவங்களையும் நான் எத்தனை பேருக்கு எடுத்துரைக்கிறேன்? என்னோடு நண்பர்களாக இருக்கிறார்கள், என்னோடு உறவினர்களாக இருக்கிறார்கள். கேட்குறான், கேட்கல, அது இல்லை இங்கே பஞ்சாயத்து. கேட்காட்டி போகிறான். சொன்னமா எத்தனை பேருங்க சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் என்னோடு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பிறந்து வளர்ந்து கூட பிறந்த சகோதரனாக இருப்போம், என்னுடைய தாய் தந்தையர்களாக இருப்பாங்க, என்னுடைய உறவினர்களாக இருப்பாங்க, அண்டை வீட்டாக இருப்போம், 35 வருஷமா பக்கத்து வீடாக இருக்கும். என்ன சொல்லியிருக்கிறோம் அவருக்கு? நம்ம அல்லாஹ் இவர்களை பற்றி தான் சொல்றான். அப்ப மார்க்கம் கற்றவர்கள், தெரிந்தவர்கள் அதை எடுத்து வைக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இரண்டாவது சாரார் யாருன்னா, இது ரொம்ப பெரிய டாபிக்காக இருக்கிறதுனால விரைவாக போயிடும். இரண்டாவது சாரார் யாருன்னா, இது ரொம்ப முக்கியமானது. வியாபாரிகளை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. அது என்ன வியாபாரமாக இருக்கட்டும், வணிகம், வியாபாரம், நீங்கள் கடை வச்சிருங்க, இல்லை ஏதோ ஒரு என்னமோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுது, பொய் சொல்லி வியாபாரம் செய்பவர் அல்லாஹ்வால் இழிவுபடுத்தப்படுவார். இதுக்கும் மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே இதான். வியாபாரம்ங்கிறது உலகத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணால் காசு வரப்போகுது, அவ்வளோதான். ஆனால் அல்லாஹ் மறுமையோடு கொண்டு வந்து ஜாயின் பண்ணி நீ பண்ணுற வியாபாரத்தை ஒழுங்காக பண்ணு. இப்போ வியாபாரம்னால எப்படி ஆகிப்போச்சு? ஒருத்தர் இந்த பொருள் 100 ரூபாங்கிறாரு, 50 ரூபாய்க்கு கேட்போமா? 70 ரூபாய்க்கு கேட்போம். ஃபஸ்ட் என்ன ஆரம்பிப்போம்? 80 ரூபாலேருந்து ஆரம்பிப்போம். என்ன ஏன் அப்படி கேட்குறோம்? கண்டிப்பாக அவன் போய் சொல்லுவான்னு தெரியும். வியாபாரம்னாலே 100 ரூபான்னா அதெல்லாம் அது விலை 50-60 ரூபா தான், அடக்கம் 50-60 ரூபா, அவருக்கு ஒரு 10 ரூபா 70 ரூபா 80 ரூபா தான். 100 ரூபா சொல்லுவார், குறைச்சிக்கலாம். இது எப்படி வந்துச்சு? மக்கள் மத்தியில் இருக்கா இல்லையா? இது எப்படி வந்துச்சு? வியாபாரம் பண்ணாலே பொய்ய சொல்லுவாங்கங்கிறது பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரம்னா கடை வச்சு வியாபாரம் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வாகனங்களை வாங்கி விற்பக்கூடியவராக இருக்கட்டும், இடத்தை வாங்கி விற்பக்கூடியவராக இருக்கட்டும், தொலைபேசிகளை வாங்கி விற்பக்கூடியவராக இருக்கட்டும், அது என்ன பொருள்கள், எந்த வகையான அழகு சாதன பொருட்டாக இருக்கட்டும், ஹவுசிங் ஓல்டு வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீதியும் நேர்மையும் இல்லைன்னு வைங்களேன், பொய்யும் புரட்டும் இருந்துச்சுன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீ கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் அல்லாஹ் அதை அழித்து விடுவான். இன்னைக்கு வியாபாரம்ங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. யார்கிட்ட? இதை நம்பாதவர்களை பற்றி இங்கே நம்ம பேசல. இதை நம்பாதவர்களை பற்றி அவங்களுக்கு என்ன? மறுமை பற்றி கேள்வி கணக்கு இருக்குன்னு நினைச்சா வியாபாரம் பண்ண போறான்? வியாபாரம் பண்ணா அல்லாஹ் மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்லாதபடி இந்த வியாபாரத்தை கையாண்டால் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான்னு தெரிஞ்சு வியாபாரம் பண்றவங்களையா பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? மறுமையை, ஆகிரத்தை, மரணத்தை நம்பி அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய மக்கள் அப்படி இருக்காங்களா இல்லையா? அதுலேருந்து விலகி வரணும். நம்ம என்ன பண்ணணும்? எந்த வியாபாரமாக இருந்தாலும் அது சரியான முறையில் நேர்மையை, உண்மையை இருப்பதை அதை நாம் சொல்லி அந்த வியாபாரத்தில் என்ன பண்ணணும்? நம்ம வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 2110வது செய்தி. என்னன்னா, அல்லாஹ் மறுமையில் ஒரு சாராரிடத்தில் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இவர்கள் யார் என்று சொன்னால், பொய் சத்தியம் செய்து தன்னுடைய சரக்கை விற்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வீதிகளில் வியாபாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கோதுமை அந்த காலத்தில் அந்த மாதிரி தானே. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோதுமை மூட்டைக்குள் கையை விடும் பொழுது மேற்பரப்பு காய்ந்த கோதுமையாக, பார்ப்பதற்கு சரியான கோதுமையாக தெரிகிறது. கையை உள்ள விடுறாங்க, உள்ள ஈரமாக கெட்டுப்போன கோதுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ மேலே வச்சிருக்கிறத கீழே வச்சிருக்கிறத மேலே வச்சு நீ விற்பனை செய். வாங்குறோம் வாங்கட்டும், வாங்காதவன் போட்டோம். ஆனால் இப்படி மறைத்து ஏமாற்றி வியாபாரம் செய்பவர் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளட்டும். அவர்களுடைய தண்டனை என்ன தெரியுமா? மறுமை நாளில் இறைவனால் கருணை பார்வையால் பார்க்கப்பட மாட்டார்கள், பேசப்பட மாட்டார்கள், உங்களுடைய பாவங்கள் தூய்மைப்படுத்தப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்பயே கண்டிச்சாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நபியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும்போது என்ன சொல்றான் தெரியுமா? அளவு நிறுவையில் மோசடி செய்த ஒரு கூட்டத்தை திருத்துவதற்காக அல்லாஹ் ஒரு நபியை இறக்கணும். ஏகத்துவத்தை சொல்ல ஒரு நபி வந்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஏகத்துவத்தையும் சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் சாமானியர்களை வியாபாரிகள் சுரண்டி திங்கக்கூடிய பெரிய ஊழல் நடந்துச்சு. அளவு நிறுவையில் மோசடி.
இதை தடுப்பதற்காக அந்த நபி பிரச்சாரம் செய்தாருங்கிறத பார்க்குறோம். ஷுஐப் நபியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், மத்திய நகரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் திருமறை குர்ஆன்ல. ஆனால் இன்றைய வியாபாரத்தின் நிலைமை என்னவாக இருக்கிறது? வியாபாரம்னாலே பொய்ங்கிற மறுபேர் ஆகி போச்சான் இல்லையாங்க? எத்துணை பேரை வியாபாரிகளை நேர்மையானவர்கள், இவர் இந்த பொருளை கொடுக்குறாரு, அது அவர் சொல்றது உண்மைன்னு சொல்லி நம்பக்கூடிய சூழல் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? எத்தனை பேர் தன்னை பறைசாற்றிக் கொள்ள முடியும்? அந்த சூழல் இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர்களை மறுமை நாளில் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்ற இந்த செய்தியையும் நாம் உளமாற உள்வாங்கி இது போன்ற வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு பயந்து, பரக்கத் யார் கொடுக்கிறது? பொருளாதாரம் யார் கொடுக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் பொருளாதாரம் வழங்குகிறான், அவன் தான் பரக்கத் செய்கிறான், அவன் தான் சோதனை கொடுக்கிறான், அவன் தான் வறுமையை கொடுக்கிறான். இதெல்லாம் உள்வாங்கியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இதில் மூன்றாவது சாரார் யார் என்று சொன்னால், நீங்கள் புகாரியில் போய் மீதமுள்ளவர்களை எத்துணை சாராரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் மூன்றாவது சாரார் யாருன்னா, செய்த உதவியை சொல்லி காட்டுபவர். அது நம்மிடத்திலே இருக்கும். என்ன பண்ணுறது? செய்த உதவியை சொல்லி காட்டுவது என்பது நம்முடைய அமல்களை, உங்கள் சதக்காக்களை, ஜக்காத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றது, அவர் அப்படி போவார், என்ன சொல்கிறது, அவனை நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், பார்த்துட்டு சலாம் சொல்லாமல் போகிறான் பாருங்க. அது பெற்ற உதவியை அவர் எப்படி கையாள வேண்டும் என்பதை இஸ்லாம், அது வேற டாபிக். ஆனால் நம்ம உதவி செய்கிறோம்ல ஒருத்தருக்கு, அது பொருளாதார உதவியாக இருக்கட்டும், அது இன்ன பிற எந்த வகையான உதவியாக இருக்கட்டும், அதை சொல்லி காட்டும் பொழுது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு குணம் எல்லார்ட்டையும் நம்மள்கிட்ட இருக்கும். நம்மளை அறியாமல் அது நம்மள்கிட்ட இருக்கும். இறைவன்கிட்ட பிடிக்காத ஒரு குணம் என்னன்னா, செய்த உதவியை பெருமடிச்சுட்டு சொல்லி காட்டுறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? நான் தான் அவர், நம்ம தான் தூக்கி விட்டது. அவர் பெற்ற பலனினால் அந்த நன்மை எல்லாம் அழிஞ்சு போச்சு. பொருளாதார உதவி செய்கிறது, செஞ்சுட்டு என்ன பண்ணுறது, வீடு வீடாக டோர் டோராக கதவு தட்டி நான் தான் அவருக்கு கொடுத்தேன், நான் தான் அவருக்கு கொடுத்தேன், நான் தான் அவருக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு வந்துடுறது. இதில் என்ன பெருமை இருக்குன்னு தெரியல. எதுக்காக நம்ம செய்யணும்? அது 1 ரூபாயோ 1000 ரூபாயோ 1 லட்சம் ரூபாயோ 1.5 கோடி ரூபாயோ ஒரு உதவியை செய்கிறோம். அது எதற்காக நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் உங்களுடைய நண்பர், உங்களுக்கு வேண்டியவர், இதெல்லாம் ரெண்டாவது, செகண்டரி, இதெல்லாம் 2ஆம் பட்சம். முதலாவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் இறைவனின் கவனத்தை உதவி செய்பவர் பெறுகிறார். அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். அல்லாஹ் என்ன சொல்ல, பல இடங்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் அல்லாஹ்வில் கவனத்தை பெறுகிறார். அந்த மாதிரி வணக்கத்துக்கு சொல்லக்கூடிய இந்த அளவுகோலை அல்லாஹ் எதுக்கு கொண்டு வந்து வைக்கிறான் தெரியுமா? உதவிக்கு கொண்டு வந்து வச்சுட்டான். தஹஜ்ஜுத்தில் ஒருத்தர் தொழும் போது அல்லாஹ்வுடைய கவனத்தை பெறுகிறார். ஆனால் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது இவர் அல்லாஹ்வின் கவனத்தை பெறுகிறார். இவர் அவருக்கு உதவி செய்கிறான். முதல்ல இந்த சிந்தனை வந்துடணும். நான் ஒருவருக்கு உதவி செய்கிறேன், அது என்ன வகையானதாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வாகனத்தில் மூட்டையை ஏற்றி விடுவது இருக்குல்ல, அந்த உதவி இருக்குல்ல, சதக்காவுடைய நன்மை. ஒருத்தர் பைக்கில் உட்காந்துருக்காரு, ஏறி உட்காந்துட்டாரு, கீழே அவருடைய சூட்கேஸ் இருக்கு, பேக் இருக்கு, அவர் திரும்பி இறங்கணும், நம்ம அந்த வழியாக போகிறோம், உட்காருங்கன்னு தூக்கி அவருக்கு உதவி பண்ணுறோம், முன்னாடி வச்சு விட்டோம். இதனுடைய நன்மை என்ன? மறுமையில் சதக்காவுடைய நன்மை. சதக்காலாம் செய்யலாங்க, சதக்கான்னா காசு கொடுக்கணும், காசுலாம் கொடுக்கல. இன்னைக்கு நம்முடைய சூழல் எப்படின்னா, வணக்க வழிபாடுகளில் கூட ஒரு அளவுக்கு சரிங்க தொழுவ வந்துடுறோம், ஃபஜருக்குன்னு கூட வந்துடுவோம், இந்த காசு பணம் கொடுக்கறதுல மனசு வராது. ஆனால் அங்கே காசு பணம் கொடுக்கல, ஆனால் அந்த உதவியை, அந்த பலனை அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ்க்கு பிடிக்காத குணம் செய்த உதவியை சொல்லி காட்டுது, தொல்லை கொடுக்கிறது. இன்னைக்கு ஜக்காத்துகளும் சதக்காக்களும் உதவிகளும் எப்படி ஆகிப்போச்சு?
இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நோன்பு காலங்களில் ஜக்காத்து கொடுப்பவர்கள் பெரிய போர்டு போட்டு, அதை பல இடங்களில் நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம், பெரிய ஒரு கியூ நிற்க வச்சு இது கொடுக்குற முறையா? இது இஸ்லாம் சொல்லவே கிடையாது. நம்ம செய்வது முடிஞ்ச அளவுக்கு வெளியே தெரியாமல் இருக்கணும். கூட்டாக செய்யும் போது வெளியே தெரியணும். அப்போ தான் 2 பேர் சேர்ந்து அதில் பங்களிப்பு செய்து இன்னும் அந்த உதவியை அதிகப்படுத்த முடியும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, ஏதோ உதவி செய்வதால் நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம செய்கின்ற உதவிகள் எல்லாம் இறை பொருத்தத்திற்காக, இறைவனுடைய முகத்திற்காக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அதற்குரிய முழு தகுதியையும் கூலியும் நம்ம பெறுவோம். அது என்ன உதவியாக இருக்கட்டும். உதவியை செய்துவிட்டு சொல்லி காட்டுபவர் இறைவனிடத்தில் பிடிக்காதவர். அந்த குணம் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட குணம். இவர் மறுமை நாளில் அல்லாஹ்வால் பார்க்கப்பட மாட்டார், பேசப்பட மாட்டார், தூய்மைப்படுத்தப்பட மாட்டார், ஒதுக்கி வச்சிருவான்ல. இது ஏதோ ஒரு வகையில் நம்மள்ட்ட எல்லார்ட்டையுமே இருக்கும். ஏதோ ஒரு சின்ன இந்த குணம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்ம சொல்ல மாட்டோம். அந்த இயல்பு வெளிப்படையாகவே வந்துடும். ஒரு 4 பேர் இருக்க, ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு நம்ம தான் செஞ்சு கொடுத்தது, போனது வந்தது, அதில் என்ன, அது ஒரு பெருமையாயிரும். யதார்த்தமாக சில காரண காரியங்களோடு தேவைக்கேற்ப சொல்வதுங்கிறது வேற, போட்டு குழப்பிக்க கூடாது. ஆனால் நமக்கு தெரியும்ல, நம்ம சொல்றது தேவைக்கு ஏற்பட்டா, காரணத்திற்காகவா, பெருமைக்காகவா, நம்ம செஞ்சோம் 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் தெரியும்ல. அப்போ அப்படிப்பட்டவர்களாக மாறிவிடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கண்ணியம் என்பது எனது மேலாடை, பெருமை என்பது எனது கீழாடை. இதில் யார் கை வைக்கிறானோ அவனை நாசப்படுத்துவேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த பெருமைக்கு ஆசைப்படுறது, பந்தா காட்டுறது, சீன் போடுறது, இந்த செல்வாக்கு, பதவி, அதிகாரம் எதுவும் என்ன பண்ணிடாது, உலகத்தில் நிரந்தரம் இல்லை. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொசிஷன் இஸ் நாட் பர்மனன்ட். எந்த பதவியும் நிரந்தரம் அல்ல. எதுவும் சரி, இன்றைக்கு இருக்கிற எந்த நிலையும் நிரந்தரம் இல்லை. அதை நாம் உளமாக அதை நம்பணும். இறைவனுக்காக பெருமை என்ற குணம் கடுமையான கெட்ட குணம். அது நம்ம பெருசாகவே நம்ம பார்க்கப்படுறதில்லை. நம்ம அதை எப்படி மது பெரும் பாவங்கிறோமோ, வட்டி பெரிய பாவங்கிறோமோ, விபச்சாரம் பெரிய பாவங்கிறோமோ, அது மாதிரி இதையெல்லாம் கொண்டு சேர்க்கணும். ஏன்? இறைவன் கொடுக்கின்ற தண்டனைகள் அப்படிப்பட்டதனையாக இருக்கிறது. அப்போ இந்த பெருமை என்பது எந்த காலத்திலையும் வந்துடக்கூடாது. இந்த பெருமை என்பது நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டால் என்ன ஆகிடும்? அல்லாஹுடைய உதவி தடுக்கப்பட்டுவிடும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், பெருமை என்பது எனது மேலாடை, கண்ணியம் என்பது கீழாடை. இதுக்கு எவனாவது ஆசைப்பட்டால் இந்த உலகத்தில் என்னுடைய கண்ணியத்திலும் என்னுடைய பெருமையிலும் யாரும் வைக்க முடியாது. அல்லாஹ் தான் பெருமையாளன். அல்லாஹ் ஆனால் சிலரை சொல்றான், என்ன தெரியுமா? யார் உலகத்தில் தன்னை தாழ்த்தி கொள்வாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான், அவரை அல்லாஹ் பெருமைப்படுத்துவான், கண்ணியப்படுத்துவான். யார் உலகத்தில் தன்னை உயர்த்தி கொள்ள முற்படுகிறாரோ, பெருமையாக தன்னை பேச வேண்டும் நினைக்கிறார், அவரை அல்லாஹ் சிறுமப்படுத்துவான். வரலாறுகள் எடுத்து பாருங்க. தன்னை பெரிய ஆளாக நினைக்கணும், தன்னை பெரிய நியாயவனாக, தன்னை பெரிய செல்வந்தனாக, தன்னை பெரிய எழுச்சி உரையாளராக நினைக்கணும், தன்னை பெரிய மார்க்க அறிவு பெற்றவராக நினைக்கணும், தன்னை பெரிய சமூக போராளியாக நினைக்கணும். அப்படி நினைச்சவங்கலாம் அல்லாஹ் உலகத்திலே அசிங்கப்படுத்திடுவான், படுத்திருக்கான் வரலாறுல. யார் இறைவனுக்காக இதை செய்கிறோமோ, இறைவன் அந்த அச்சம், உள்ளச்சம், உள்ள தூய்மையோடு செய்பவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். நீ சொல்ல வேணாம், அல்லாஹ் உன்னை பெருமைப்படுத்துவான். உன்னை பற்றிய நற்செய்திகளை, நல்ல சிந்தனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 11ல் ஒரு 3 நாள் தான் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஏராளமான, இந்த 11ல் 3 நாள் சொல்லியிருக்கோம். மீதம் உள்ளது நாம் ஹதீஸ்களில் தெரிந்து கொள்ளலாம், குர்ஆனை படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலைகளில் நாம் விடாமல் மறுமை வாழ்க்கைக்கு நம்முடைய உவப்பான அந்த வாழ்வை இயன்ற அளவிற்கு உலகத்தில் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். அதை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்களேங்க. அல்லாஹுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் நான் அழிஞ்சிட்டேன்டாங்க, நான் அழிஞ்சிட்டேன். என்ன பண்ண? இறை தூதரின் குரலை விட உயர்த்தி பேசியது அவர் தன்னை முனாஃபிக்காக நினைத்து கொண்டார். இன்னைக்கு நம்மள்கிட்ட முனாஃபிக் குணம் இருக்கு, நம்ம முனாஃபிக்காக நினைக்கிறது இல்லை. நயவஞ்சகத்தனம், நரகத்தின் அடித்தட்டில் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவர் சொர்க்கவாதியாக அல்லாஹ்வால் கூறப்பட்டவர். அவர் பயப்படுறாரு, நான் நயவஞ்சகனா இருப்பணும், முனாஃபிக்கா இருப்பணும், என்ற அந்த குணம் இருக்கோ. என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம நயவஞ்சகர் பட்டியலில் வந்திருப்போமோ? நம்ம முனாஃபிக்கா இருப்போமோ? அல்லாட்ட துவா செஞ்சிருவோம், யா அல்லாஹ் அப்படி இருந்தால் என்ன மாற்றிடு. அதையும் சொல்லிட்டாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் முனாஃபிக்கினுடைய நிறைய அளவுகளை சொல்லும் பொழுது, ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமாக, பாரமாக, ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்க முனாஃபிக்கிட்டாங்க ரசூல். முடிவு பண்ணிக்க வேண்டியதான் நம்ம.
அதே மாதிரி முனாஃபிக்குடைய தன்மைகளை என்ன சொன்னாங்க? பேசினால் பொய்ய பேசுவான், ஒப்பந்தம் பண்ணா முறிப்பான், விவாதத்தில் வரம்பு மீறுவான். இதெல்லாம் அளவுகோல் இருக்கு தானே. அப்ப இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் இவ்வாறான சிந்தனைகள் அகப்பட்டிருப்போம். இது மாதிரியான செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை, இறைவா இந்த குணங்களிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, என்னை உலகத்திலையும் கண்ணியப்படுத்து, மறுமையிலையும் கண்ணியப்படுத்து. இவ்வளவு கஷ்டப்பட்டு மூமினாக வாழ்ந்து அங்கே போய் நான் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது, உன்னுடைய கருணையால் நான் அங்கே வெற்றி பெற வேண்டும். இப்படிப்பட்ட பிரார்த்தனை எல்லாம் அதிகமாக நாம் செய்து கொண்டு இந்த குணங்கள் எல்லாம் நம்மளும் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும். நாளைக்கு இந்த சிந்தனை வந்துடும். இன்னைக்கு பேசுறதுனால இல்லாமல் இருக்கலாம், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நாளைக்கு அது வரும். திரும்பி அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும். இவைகள் தான் இறைவன் விரும்புகிறான். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, இறைவனை நெருங்கக்கூடியவர்களாக, இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை முதல்ல மதிக்கக்கூடிய, அதுக்கு முதல்ல துவா செய்து, இறைவா உன்னுடைய வரமுறையை நாங்கள் பின்பற்றுவர்களாக எங்களை ஆக்கிடும். உன்னுடைய வரம்புல நின்று எங்களுடைய வாழ்க்கை அமையணும். யார்கிட்ட கேட்க முடியும்? அல்லாட்ட தான் கேட்கணும். நம்ம வாழ்க்கை அப்படி இப்படி இருக்கு, அதை நீ உன்னுடைய வரம்புல நின்று வாழ்றதுக்கு உதவி செய். உன்னை விட்டா வேற யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அது வியாபாரமா இருக்கட்டும், வணிகமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், உன்னுடைய வரம்பில் உன்னுடைய அருளில் நின்று நாங்கள் பணி செய்யக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட வாழ்வை வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள வேண்டும் என்று அனுகணமும் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி, அந்த குணங்களில் உள்ள அந்த 3 அல்லாஹ் யாரால் பார்க்கப்பட மாட்டார்களோ, பேசப்பட மாட்டார்களோ, தூய்மைப்படுத்தப்பட மாட்டார்களோ, அவர்களாக நாம் இல்லாமல் இறைவனால் பார்க்கப்படக்கூடிய, பாக்கியங்கள் சொல்லப்படக்கூடிய, இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த மக்ஷர் மைதானத்தில் பௌர்ணமி நிலவை விட தெளிவாக அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தந்தருவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.